அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 3rd வீக் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸை மூவ் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து முதல் ஈவெண்ட் என்னன்னா, போன ஃப்ரைடே ஈவினிங் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவோட சிபி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம். அண்ட் அந்த சிபி இன்ஃப்ளேஷன் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அவங்களோட இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக வந்திருக்கு. 2.4% இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ரேட் கட் ஆச்சு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்தது அமெரிக்காவில். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் இருந்தது. அண்ட் வியாழக்கிழமை நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருந்தது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு எனர்ஜி பார்ட்னர்ஷிப் டீலை வந்து சைன் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த டீலோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரஷ்யா வந்து யூஎஸ் டாலர் சிஸ்டத்துக்குள்ளார வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த நியூஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஆரம்பிச்சது. கோல்டு வந்து 4% இருந்தது, சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு $50 தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட் டாமினேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவை சேர்ந்தவங்க, அமெரிக்கா சேர்ந்தவங்க, இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஒன்று போட போகிறாங்க. அண்ட் அந்த மீட்டிங்கோட அவுட்கம் வந்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து மூவ் ஆக போகுது. அண்ட் அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாருன்னா அப்போ வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து மறுபடியும் ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சரி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரத்துக்குமே நல்லது, அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நல்லது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன் வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற டென்ஷன்ஸ் வந்து எஸ்கலேட் ஆகிறதா காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது, தர்மடி வாங்கியிருந்தது. காரணம் என்னென்னா இந்த ஏஐ ஃபியர்ஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக அடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸாக வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு 5 நாள் வாங்கிட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வச்சு விற்றுருக்கானுங்க. 7395 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அண்ட் இவங்களோட இண்டெக்ஸ் டிரைவேட்டிவ்ஸ்லையும் பார்த்தோம்னா 81% வந்து ஷார்ட்டுக்கு போயிட்டாங்க. வெறும் 19% லாங் இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து 78% தான் ஷார்ட் இருந்தது. இவங்களோட ஷார்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு தலைவலி தான். அண்ட் அடுத்த முக்கியமான ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அமெரிக்காவோட ஜிடிபி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3rd குவார்ட்டருக்கான ஜிடிபி டேட்டா தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜிடிபி டேட்டா வந்து ஒருவேளை பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ண மாட்டாங்க. அது வந்து கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயம். ஒருவேளை பொருளாதாரம் நல்லா இல்லை, பொருளாதார வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னாங்கன்னா ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேட் கட் பண்ணாங்கன்னா அது கோல்டு அண்ட் சில்வர் அப்புறம் இதுக்கு ஈக்விட்டிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வர பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பெரிய கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டது செல்லுமா செல்லாதான்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்மளே வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஜனவரி 6ஆம் தேதி ஒன்று, ஜனவரி 17ஆம் தேதி, 19ஆம் தேதி ஒரு ஹியரிங்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி வருது. ஒருவேளை ட்ரம்ப் டேரிஃப் போட்டது செல்லாதுன்னு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னா இந்த 1.5 வருஷமாக நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து டேரிஃப் கட்டியிருப்பாங்களே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்துடும். ஒருவேளை இது செல்லுன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்போ வேணால் ட்ரம்ப் மறுபடியும் நம்மளுக்கு குறைச்சலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணணும். அடுத்து நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸோட ஏடிஆருக்கு வந்தோம்னா தொடர்ந்து ஒரு வாரமாக விழுந்துட்டு இருந்த ஐடி ஸ்டாக்ஸோட ஏடிஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரைடே நம்ம மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து 4% அளவு இருந்துட்டு அங்கேருந்து ரிகவர் ஆக ஆரம்பிச்சது. எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் ஃபாலோ இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரைடே நியூஸ் வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். அதனோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து விப்ரோட ஏடிஆர் அப்புறம் இன்ஃபோசிஸோட ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. விப்ரோட ஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2.63%, இன்ஃபோசிஸோட ஏடிஆர் 3.6% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த மணி கண்ட்ரோல் ஒரு இமேஜ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் அதனோட பீக்கில் என்ன வேல்யூவேஷன் இருந்தது, பிஇ ரேஷியோ என்ன இருந்தது அண்ட் இப்போ என்ன பிஇ ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இண்டஸ்ட்ரியல் லீடரான டிசிஎஸ் வந்து பீக்காக இருக்கும்போது, அதாவது அவங்களோட 52 வீக் ஹையில் இருக்கும்போது அவங்களோட வேல்யூவேஷன் வந்து ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் 29 இருந்திருக்கு. இப்போ அவங்களோட ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து 19 இருக்குது. அந்த இமேஜ் வந்து நான் இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள்.
அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 இருந்தது 20க்கு வந்திருக்கு. அண்ட் HCL டெக்னாலஜி வந்து 27 இருந்தது 24க்கு வந்திருக்கு. அண்ட் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 25 இருந்தது 17க்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 33% அவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பராக கிடைச்சிருக்கு. இது வந்து என்ன காட்டுதுன்னா, ஒருவேளை இந்த ஏஐனால 33% 25லேருந்து 33% அவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆனால் கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து ஃபேக்ட்ரின்னு ஆயிடுச்சுன்றது தான் காமிக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூவில் ஒரு இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, அவங்களோட இனிஷியலாக அவங்களோட ரெவன்யூ குறையும் போது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கும், உண்மைதான். ஆனால் சப்சிக்வெண்ட்டாக அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து கட் பண்ணிகிட்டே வரும்போது அவங்களுடைய காஸ்ட் வந்து கம்மியாயிடும். அதனால் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏஐனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை விட ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்படக்கூடிய ஆபத்து தான் அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸோட ஏடிஆரில் இருக்கிற இம்பேக்ட். அண்ட் அதை தாண்டி வந்து ரிலையன்ஸ் ஏடிஆர், அப்புறம் HDFC ICICI ஏடிஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2% நெகட்டிவாக இருக்குது. காரணம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நம்ம மார்க்கெட்டில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து அடி வாங்கியிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஆர்ஸோட அப்டேட். அண்ட் இன்டர்நேஷனல் ஐடி ஸ்டாக்ஸான ஆக்சென்ச்சரும் கோக்னிசன்ட்டும் 1% பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அமெரிக்கன் ஐடி இண்டெக்ஸான நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. டவ் ஜோன்ஸும் S&Pயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,470 வந்து முடிஞ்சிருந்தது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 25,520 வந்து முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே US மார்க்கெட் முடியும் போது. அண்ட் நாளைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி என்ன பொசிஷனில் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஐடி ஸ்டாக்ஸில் ஏற்பட்ட ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு விழப்போதா இல்லை மேற்கொண்டு வந்து ரிகவர் ஆக போதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த பிரச்சனை முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா FIS வந்து இன்னும் செல் சைடில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கேஷ் மார்க்கெட்லேயும் வந்து செல் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்லையும் செல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் கூட US கூட போட்ட ட்ரேட் டீல் இது எல்லா பாசிட்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பாசிட்டிவான எந்த விதமான அறிகுறியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இந்த பெயினை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், இதை வந்து சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதை பற்றி நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.